ஹாய், இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சில ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்கு. இதுல நம்ம என்ன வேர்ப் வரும் அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போறோம். அதாவது வேர்ப் எக்ஸசைஸ். இது ஒரு வேர்ப் எக்ஸசைஸ் தான். பார்க்கலாமா? He does to become an IAS officer. ஃபர்ஸ்ட் இது என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். He want to become an IAS officer அப்படின்னு இருக்கு. அவனுக்கு IAS ஆஃபீஸர் ஆக விரும்புகிறார் அப்படின்னு இருக்கு. விரும்புகிறான் அப்படின்னு. இது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ். விரும்புறான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க verb want அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இங்க he அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, he see it இதெல்லாம் வந்தா வேர்போட எஸ் வரும் கண்டிப்பா. ஸோ இங்க want அப்படின்னு இருக்கு. அப்போ wants. He wants. கரெக்டான சென்டென்ஸ் என்னன்னா he wants to become an IAS officer. C இருந்தா she wants to become an IAS officer. It இருந்தா it wants to become an என்னமோ. ஓகேவா? இது மாதிரி தான் வரும். வேர்போட எஸ் கண்டிப்பா சேர்க்கணும் present tenseல. இங்க he see it இருந்தா. செகண்ட் ஒன், we dash students. நாங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல் ஃபார்ம், விங்கிறதும் ப்ளூரல் ஃபார்ம் தான். ஸோ இது ஒரு ப்ரெசன்ட்ல ப்ளூரலா சொல்றாங்களா? ப்ரெசன்ட்ல ப்ளூரலோட வேர்ப் என்ன? இஸ்ஸோ ஆரோ தான் யூஸ் பண்ணணும். சிங்குலரா இருந்தா இஸ் யூஸ் பண்ணலாம். இங்க ப்ளூரல்ல இருக்கனால நம்ம ப்ரெசன்ட் ஃபார்ம்ல என்ன யூஸ் பண்ணணும்? ஆர். ப்ரெசன்ட் டென்ஸ்ல இஸ்ஸோ ஆரா தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கனால ஆர் யூஸ் பண்றோம். குமார் டேஷ் டு மார்க்கெட் எஸ்டர்டே. இதுல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா எஸ்டர்டே, நேத்து குமார் மார்க்கெட் போனா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது பாஸ்ட் டென்ஸ். ஆனா வேர்ப் பாருங்க கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்க என்ன எழுதணும்? பாஸ்ட்ல எழுதணும். கோவோட பாஸ்ட் என்ன? went. குமார் went to market yesterday. இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். ரம்யா dash a mile every day. பிராக்கெட்ல run அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்ரி டே அப்படின்னு கொடுக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் இது ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு. ஏன்னா தினமும் நடக்கக்கூடிய ஒரு செயலை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் பேசணும். அப்போ ரன் அப்படிங்கிறதும் வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்ம் தான். இங்க ரம்யா அப்படின்னு இருக்கறனால நம்ம ரன்ஸ் அப்படின்னு போடணும். he see it வந்தாலே வேர்போட எஸ் சேர்க்கிறது தான் ஒரு பேசிக்கான விஷயம். ரம்யா ரன்ஸ் எ மைல் எவ்ரி டே. ரம்யா ரன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரம்யா ரன்ஸ். இங்க சப்ஜெக்ட் ஐயோ வி தே யூ இதெல்லாம் வந்தாதான் ரன் அப்படின்னு சொல்லணும். வேர்பு மட்டும் சொல்லணும். ஐ ரன் எ மைல் எவ்ரி டே. தே ரன் எ மைல் எவ்ரி டே. அந்த மாதிரி ஐ வி தே யூ இதெல்லாம் வந்தா ரன் தான். he see it வந்தா ரன்ஸ் வின்ஸ். அந்த மாதிரி எஸ் சேர்த்தோ இஎஸ் சேர்த்தோ சொல்லணும். have you dash the baby. இது ஒரு கொஸ்டின். ஓகே, நீங்க அந்த பேபிய பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. have கொஸ்டின் haveல ஸ்டார்ட் ஆச்சுன்னா, கொஸ்டின் have you அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அதாவது haveல ஸ்டார்ட் பண்ணாங்களா, அதோட வேர்ப் எப்பவுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் இருக்கணும். இங்க சி அப்படின்னு ப்ரெசன்ட்ல, அதாவது வேர்ப் ஒன் கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் இருக்கும். ஹேவ்ல ஸ்டார்ட் ஆகிற கொஸ்டின். சி, சா, சீன். V3 ஃபார்ம் என்ன? சீன். ஹேவ் யூ சீன் த பேபி. இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். இங்க V3 ஃபார்ம் தான் இருக்கணும். ஏன்னா ஹேவ்ல ஸ்டார்ட் ஆகிற கொஸ்டின் V3 ஃபார்ம்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது V3 ஃபார்ம் தான் இருக்கும். டிட் யூ, அப்ப இங்க டிட்ல ஸ்டார்ட் ஆகிற கொஸ்டின் வேர்ப் தான் ஃபர்ஸ்ட் இங்க இருக்கும். வேர்ப் ஒன் V1 ஃபார்ம் தான் இங்க இருக்கும். ஸோ டூ இங்க டன் இருக்கு. டூ தான் கரெக்ட். டிட் யூ டூ எனிதிங் இதுதான் கரெக்ட் ஃபார்ம். ஹேவ்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா V3 ஃபார்ம் இருக்கும். டிட்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா V1 ஃபார்ம் தான் இருக்கும். இதற்கான தனி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. It has just dash
இங்க பிராக்கெட்ல ரெயின் அப்படின்னு இருக்கு. ஹேஸ்ங்கிற வேர்டை பார்த்தோன்னே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருவோம் இது ஒரு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச விஷயமா இருக்கலாம், 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா பாஸ்ட்ல நடந்த விஷயம் இப்போ கண்டினியூ, அதாவது லிங்க் ரிலேட்டடா இருக்கலாம். பாஸ்ட்ல நடந்த விஷயம் ப்ரெசண்டோட ரிலேட்டடா இருக்கலாம். ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்றோம் இட் ஹேஸ் ரெயின். அப்போ இங்க ரெயின்டு V3 ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்கணும். ஏன்னா பாஸ்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட் ஹேவோ ஹேஸோ, நெக்ஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தானே அதோட ஃபார்ம். ஸோ ரெயினோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது V3 ஃபார்ம் என்னன்னா ரெயின்டு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்க V1 ஃபார்ம், V2 ஃபார்ம், V3 ஃபார்ம் இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சாகணும். அதுக்குன்னு தனி வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜான் டேஸ் இன் ஹாஸ்பிட்டல் ஃபார் 2 weeks. பிராக்கெட்ல இஸ் லையிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜான் 2 வாரமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்படின்னு சொல்ல போறாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 2 weeks அப்படின்னு இருக்கா, 2 வாரமா அப்படின்றாங்க. பாஸ்ட்ல சேர்ந்திருப்பாங்களா ஹாஸ்பிட்டல்ல, அப்போ இன்னும் அங்கதான் இருக்காங்க 2 weeks ஃபார் 2 weeks இருக்கு. அப்போ 2 வாரமா இருந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்களா, அப்போ இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். 2 வாரமா இருக்காங்க, இப்போ இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்னன்னா பாஸ்ட்ல நடந்த ஆக்ஷன் ப்ரெசன்ட்லயும் கண்டினியூ ஆச்சுன்னா அதுக்கு தான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். 2 வாரமா இருந்துகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா ஹாவ் பீனோ ஹேஸ் பீனோ போட்டு ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம் இல்லையா. இங்க ஜான் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. அப்போ இது he has been. ஹாவ் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐ பி தே யூ இதெல்லாம் வந்தாதான் ஹாவ் பீன் ஐஎன்ஜி. இங்க ஜான் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கலாம் பெயர், அப்போ உங்க இப்போ he வந்தனால has been lying. John has been lying in hospital for 2 weeks. அவன் 2 வாரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டென்ஸ்னு பார்த்துட்டு தான் நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணவே செய்யணும். we dash him yesterday. பிராக்கெட்ல விசிட் அப்படின்னு இருக்கு. நாங்க நேத்து அவரை விசிட் பண்ணோம் பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இங்க கவனிக்க வேண்டிய வேர்டு என்ன? எஸ்டர்டே, நேத்து. அப்போ இது ஒரு பாஸ்ட் டென்ஸ். வேர்ப் எந்தல இருக்கணும்? பாஸ்ட்ல தான் இருக்கணும். ஸோ விசிட் இருக்கு. விசிட்டோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா விசிட்டட். we visited him yesterday. most probably he dash to school next week. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய வேர்டு என்னன்னா நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் வீக்னு வந்தாலே நமக்கு அடுத்த வாரம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கை பத்தி பேசுறாங்க. அப்போ இது ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா. பிராக்கெட்ல கம் அப்படின்னு இருக்கு. ஃபியூச்சர் டென்ஸ்னா என்ன? வில்லோட வேர்ப் இருக்கணும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி he will come. அவன் மோஸ்ட் ப்ராபப்ளி அப்படின்னா பெரும்பாலும் அவன் நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் வந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, he will come to school next week. கம் இருக்கு, கம்மோட வில் சேர்த்துக்கிறோம் அவ்வளவுதான். ஏன்னா இது ஃபியூச்சர் டென்ஸ் அதனால. he is dash for the results. பிராக்கெட்ல வெயிட் அப்படின்னு இருக்கு. ஸோ அவன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தானே இந்த சென்டென்ஸ் வரும். அப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா கண்டினியூஸ் தானே. ஸோ he is ஏற்கனவே இஸ் வந்துருச்சு. ஸோ இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான். he is waiting. இஸ்ஸோட ஐஎன்ஜி, ஏன்னா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இஸ் ஏற்கனவே இருக்கனால நம்ம ப்ரெசன்ட்னு சொல்லியாச்சு. he இருந்தா இஸ் தான் வரும். ஸோ வேர்போட ஐஎன்ஜி மட்டும் சேர்த்துக்கிட்டாச்சு. ஏன்னா he is waiting for the result. அவன் ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டு இருக்கிறான். ப்ரெசன்ட் கண்டினியூஸ். yesterday I does her reply. பிராக்கெட்ல ரிசீவ் அப்படின்னு இருக்கு. எஸ்டர்டேங்கிற வேர்டை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு. எஸ்டர்டே ஐ
டேஸ் ஹர் ரிப்ளை அப்படின்னா நான் வந்து அவனோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணேன். என்னோட ரிசீவோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ரிசீவ்டு. ஐ ரிசீவ்டு ஹர் ரிப்ளை. அவளோட ரிப்ளைய நான் ரிசீவ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்டர்டே. ஸோ எஸ்டர்டே மீன்ஸ் நேத்து. வேர்ப் வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஸோ ரிசீவோட பாஸ்ட் ஃபார்ம் ரிசீவ்ட் ஹர் ரிப்ளை. நம்ம சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன டென்ஸ்ல இருக்கும் அப்படின்னு கவனிச்சு பாருங்க. நோபடி டேஸ் வென் ஹி வில் அரைவ். பிராக்கெட்ல நோ அப்படின்னு இருக்கு. நோனா தெரியும் அப்படின்னு அர்த்தம். நோபடி மீன்ஸ் நோபடி அப்படின்னா யாருக்கும் தெரியாது. நோபடி நோ, யாருக்கும் தெரியாது. when he will arrive, அவன் எப்போ வருவான் அப்படின்னு. ஸோ இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படி என்னன்னா, இங்க verb இருக்கு, இங்க he இருக்கு. he வந்திருக்கு. he வந்தா verb-ஓட எப்பவுமே நம்ம s சேர்க்கணும். nobody knows he will when he will arrive. யாருக்கும் தெரியாது அவன் எப்போ வருவான்னு. இது ஒரு present tense. ஏன்னா இங்க he வந்திருக்கு, பிராக்கெட்ல நோன் இருக்கு. நம்ம knows s சேர்த்தாலே போதும். she is dash her clothes. பிராக்கெட்ல was அப்படின்னு இருக்கு. இங்க ஹெல்பிங் verb பாருங்க, isன்னு இருக்கு. ஸோ isன்னு வந்துருச்சு. she is. ஸோ அவள் துணிகளை துவைத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு தான் மீனிங். ஏன்னா இங்க எஸ்ன்னு வேர்ட் வந்துட்டாலே நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். she is washing. வேர்டோட மீனிங்கை பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும் சென்டென்ஸை. she is wash her clothes அப்படின்னா அவள் துணியை துவைத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ she is washோட ing ப்ரெசன்ட் கண்டினியூஸ். துவைத்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு மீனிங் தருது. ஸோ இஸ் ஏற்கனவே வந்துருச்சு. அப்போ வாஸோட ஐஎன்ஜி சேர்த்தா மட்டும் போதும். ஹீ வந்தாலும் இஸ் தான், இட்டு வந்தாலும் இஸ் தான். இதே பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்தால் இங்கே வாஸ் வரும். ஸோ இஸ் வந்தனால நம்ம டைரக்டா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்கான ஹோம்ஒர்க், த கேட் டேஸ் ஆன் த கவுச். பிராக்கெட்ல ஸ்லீப் அப்படின்னு இருக்கு. மரியா டேஸ் ஃபார் ஹர் எக்ஸாம். பிராக்கெட்ல ஸ்டடி. சி டேஸ் எ மூவி லாஸ்ட் நைட். பிராக்கெட்ல சி. இது என்ன டென்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு என்ன வேர்ப் வரும், வேர்போட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல மோர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.